அனைவருக்கும் வணக்கம். இப்போலாம் யாருங்க ஜாதி பார்க்குறாங்க? 21ஆம் நூற்றாண்டு, நம்ம 2024 இருக்கிறோம் அப்படின்னு எல்லாம் பேசுகிறோம். ஆனால் உண்மையில் அப்படியெல்லாம் சாதி பார்க்காம இருக்கிறாங்களா? வேலையே பயிரை மேய்ஞ்ச கதை உங்களுக்கு தெரியுமா? கதை இல்லைங்க, இது ஒரு சோகத்தின் வரலாறு. என்னன்னு பார்க்கலாமா? திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி வட்டம். நாற்றம்பள்ளி வட்டத்தில் வெள்ளநாக்கினேரின்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாங்களா, ஆண்டாண்டு காலமாக வசித்து வந்த அந்த மக்களோட இடத்த ஒரு சிலர் முள்வெளி போட்டு தடுத்துருக்குறாங்க. ரெண்டாவதாக பார்க்குறோம் அப்படின்னா சின்னமோட்டூர் அப்படின்ற ஒரு கிராமம். அந்த சின்னமோட்டூர் கிராமத்தில் ஒன்றும் இல்லைங்க, ஒரு அம்பேத்கர் சிலை வைக்கணும், புரட்சியாளரோட சிலை வைக்கணும்னு சொல்லி அந்த பகுதி மக்களெல்லாம் நீண்ட காலமாக மாவட்ட நிர்வாகத்துக்கிட்ட அனுமதிக்காக கேட்டிருக்கிறாங்க. ஆனால் இன்னும் இதுவரைக்கும் அந்த மாவட்ட நிர்வாகம் அந்த மனுவை பரிசீலனை கூட எடுத்துக்கல அப்படின்ற ஒரு செய்தியும். மூணாவதாக வெள்ளானூர் அப்படின்ற ஒரு பகுதியில் சுடுகாட்டு பகுதி இறந்தா என்ன, கடைசியாக அந்த 6 அடி நிலம் தான். ஆனால் அந்த 6 அடி நிலத்தை கூட நாங்கள் கொடுக்க முடியாது, எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற கொஞ்சம் மேல் சாதி மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க, தனிநபர் ஒருத்தர் முழுமையான அந்த சுடுகாட்டை ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க. சரி, இது தொடர்ந்து பல முறை நம்முடைய மாவட்ட நிர்வாகத்திலும் சரி வட்டாட்சியர் கிட்ட மனு கொடுத்து கடைசியில் யார்கிட்ட நிற்கிறாங்க அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் தான். இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகளின் முக்கிய முழக்கமே என்ன அப்படின்னா, சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை. அதுதான் எழுச்சி தமிழரின் முழக்கமாக இருக்கிறது. எழுச்சி தமிழரோட கொள்கைகளை ஏற்று அந்த கருத்துக்களை ஏற்று இன்று வட்டாட்சியர் அவர்களை கண்டித்து நூதனமான முறையில் ஒரு பாடையெல்லாம் கட்டிட்டு திருப்பத்தூர் மாவட்ட விடுதலை சிறுத்தையினர்கள் முற்றுகை போராட்டம் நடத்தினர். இந்த போராட்டத்தில் என்ன அப்படின்னு சொன்னாங்களா, நம்முடைய மாவட்ட செயலாளர் மதிப்பிற்குரிய மு வெற்றி கொண்டான், மண்டல செயலாளர் மதிப்பிற்குரிய ஈரா சுபாஷ் சந்திரபோஸ், துணை செயலாளர் தீனா கோவேந்தன், நகர பொறுப்பாளர்கள், முகாம் செயலாளர்கள், இப்படி பல்வேறு விடுதலை சிறுத்தை கட்சியினர் திரண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட இந்த நிகழ்வு அந்த பகுதியில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. தொடர்ந்து ஊர்வலமாக வட்டாட்சியரை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பி வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டதின் பேரில் அங்கிருக்கின்ற உயர் அதிகாரிகள் சமரசம் பேச்சுவார்த்தை நடத்தி அதற்கான தீர்வுகளை உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததன் பேரில் இந்த நிகழ்வு கைவிடப்பட்டது. இந்த போராட்ட நிகழ்வு உண்மையில் எத்தனையோ கட்சிகள் இருக்கிறது, அந்த கட்சியிலெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் பட்டியல் சமூக மக்களுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு பாதிப்பு என்றால் யார் நிற்கிறார்கள் என்றால் விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான் நிற்கிறார்கள். ஏதோ நான் குற்றம் சொல்வதற்காக இல்லை, நீங்கள் திரும்பி பாருங்கள், உங்களுடைய உரிமைகளுக்காக எத்தனை பேர் உங்கள் பின்னாடி நிற்கிறான்னு பாருங்கள். அப்போது நாம் ஒற்றுமையாக ஓர் அணியில் திரள வேண்டிய காலத்தின் கட்டாயமாக இது இருக்கிறது. ஆகவே நம்முடைய உரிமைகளை வென்றெடுக்க எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்களின் தலைமையில் நாம் அனைவரும் ஒன்றிணைவோம், நமது உரிமைகளை வென்றெடுப்போம். இந்த நேரத்தில் கலந்து கொண்ட அத்தனை சமூக ஆர்வலர்களுக்கும் ஜனநாயகவாதிகளுக்கும் விடுதலை சிறுத்தைகளின் உயிரான தொண்டர்களுக்கும் இந்த நேரத்தில் திருப்பத்தூர் மாவட்ட சமூக ஊடக மையத்தின் சார்பாக என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. தலித் மக்களின் புகார் என்றால் தலித் மக்களின் பிரச்சனை என்றால் தலித் மக்களின் புகார் என்றால் தயக்கம் காட்டுவது ஏனையா? ஆதிக்க சாதி மக்களுக்கு சலுகை காட்டுவது ஏனையா?